ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு க்ளீனிங் கன்னை பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கார் வாஷர்னு சொல்லுவாங்க, பேட்டரி ஆப்ரேட்டட் கார் வாஷரு. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் லோக்கலில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதை பற்றி ரிவ்யூ வந்து யூடியூப்பில் அதிகமாக இல்லாதனால நான் இதை வந்து வீடியோவாக மேக் பண்ணி போடலான்னு சொல்லி போட்டிருக்கேன். வாங்க இதை ஓப்பன் பண்ணுவோம். இந்த பாக்ஸ் கொஞ்சம் குவாலிட்டி இல்லாதனால இது மாதிரி வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து லோக்கலில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, வாங்க ஓப்பன் பண்ணி பார்ப்போம் உள்ளே என்னென்ன இருக்குன்ட்டு, எப்படி ஆப்ரேட் ஆகுதுங்கிறதையும் பார்த்துடலாம். வாங்க. இதில் இந்த லாக்கெலாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு குவாலிட்டியாக இல்லை. பாருங்க, இப்போ ஓப்பன் பண்ணோன்னா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் எது எது எப்படி ஃபிட் பண்ணணுங்கிறது வந்து இந்த மேனுவலில் வந்து போட்டிருக்காங்க. ஓஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஓஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா மெலிசாக தான் இருக்குது. பாருங்கள், இதோட டயா வந்து பார்த்துக்கங்க, நல்ல சின்னதாக தான் இருக்குது இதோட ஓஸு. பார்ப்போம் ப்ரெஷர் எப்படி இருக்குன்ட்டு. கூடவே கொஞ்சம் ஆக்சசரிஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 48 வோல்ட்டு விஎஃப்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம், யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபோம் கன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இந்த மிஷின் வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அந்த மிஷின் வந்து ஒர்க் ஆகுதான்னு ஃபர்ஸ்ட் பேட்டரியை வந்து போட்டு செக் பண்ணிடுவோம். நல்லா கரெக்டாக லாக் பண்ணியாச்சு. இப்போ வந்து பாருங்கள், நல்லா வேகமாக ஓடுற மாதிரி தான் சவுண்டு கேட்குது. இதில் வந்து காற்று கொஞ்சம் வர மாதிரி தெரியுது. இதில் சக்ஷன் ஆகிற மாதிரி தெரியுது. இப்போ ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம ஃபிட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த நாசில்லாம் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி ஒன்று டிஃபால்ட்டாக ஒன்று கொடுத்துருக்காங்க, அது கூடவே ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க போல். வாங்க ஓஸெல்லாம் வந்து மாட்டிடுவோம். மாட்டிட்டு வந்து இதெல்லாம் வந்து செக் பண்ணுவோம் ஃபுல்லாக. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கன்னில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற பார்ட்டு. நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம் ஓஸு கூட. நல்லா சொருவிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து லாக் பண்ணிடலாம். பண்ணியாச்சு. இதை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கன்னில் இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அழுத்திக்கிட்டு இது மேலே தள்ளிட்டிங்கன்னா அவ்வளோதான், ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது, சரியான சீட்டிங் ஆகலை. பார்ப்போம். இல்லை, நான் தான் சரியாக போடல. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா ஸ்ட்ராங்காகவே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு.
கொஞ்சம் நல்லா அழுத்தி வந்து போடுற மாதிரி இருக்குது. வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த சைடு ஃபில்ட்ரு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து வாங்க செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு வாளி நிறையா வந்து தண்ணி கொண்டு வந்திருக்கோம். அதுக்குள்ளார வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபில்டர் வந்து செக்ஷன் ஏரியா வந்து ஃபில்டர் வந்து போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்கள், இப்போ நான் வந்து ப்ரெஸ் பண்ண போகிறேன். உண்மையுமே நல்ல ப்ரெஷராக இருக்குது. இப்போ உங்களுக்கு நாசில்ட்டையே வந்து வச்சு காட்டுறேன் பாருங்கள், ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா ஃபோர்ஸு உங்களுக்கு சூப்பராக இருக்குது. உண்மையாலுமே வந்து நல்ல ஒர்க்கு. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து நாசில் வந்து மாற்றிருக்கேன். இது இந்த இன்னொரு நாசில் கொடுத்துருந்தாங்கள்ல, அதை வந்து மாற்றிருக்கேன். இப்போ வந்து பாருங்கள், இந்த வீடு கழுவுறதுக்கெலாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ மறுபடியும் நாசில் வந்து நான் மாற்றிருக்கேன். இது வந்து ப்ரெஷராக வந்து வர்றதுக்கான நாசில். பாருங்க, இப்போ வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாசம் பிடிச்ச மாதிரி வந்து தெரியும். உங்களுக்கு சரியாக தெரியுதான்னு தெரியல. இப்போ பாருங்க, உண்மையாலுமே இது வந்து நல்ல ஒர்க்கு தான். யார் வேணுமோ வந்து தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வண்டியவே க்ளீன் பண்ணி காட்ட போகிறோம் பாருங்கள்.